கார் பைக் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல புது கார் புது பைக் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் இதை கவனிங்க. ஏன் அப்படின்னா கெஃபே நார்ம்ஸ் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் ஒன்று இருக்கு. அதோட தேர்ட் பார்ட் கொண்டு வர போறாங்க, அமல்படுத்த போறாங்க. கெஃபே நார்ம்ஸ் 3. இது வந்து பேசிக்கா சொல்லணும்னா நம்மள ஈவி வாங்குறதுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு பொறி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். வணக்கம் நேர்களே. இந்தியாவுடைய 2 டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு. ஒன்று சின்ன கார், இன்னொன்று பெரிய கார். உதாரணத்துக்கு மாருதி சுசுகி சின்ன கார், டாடா மோட்டார்ஸ், மஹேந்திராலாம் பெரிய கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். அவங்க சின்ன கார்ஸும் தயாரிக்கிறாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. ஸோ மாருதி சுசுகிக்கும் டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹேந்திரா டீமுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஓடிட்டு இருக்கு. சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஷேர் கிடையாது, ஃபேக்டரி கிடையாது. சின்ன கார் யார் சின்ன கார் பண்ணுறாங்க, யார் பெரிய கார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் இந்த கெஃபே நார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய காரோட விலையை இதுதான் டிசைட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக். இந்தியாவில் கார் கம்பெனிஸுக்கு ஒரு ரூல் இருக்குது. கெஃபே நார்ம்ஸ், அதாவது கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கெஃபே. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு காரையும் தனித்தனியாக அவங்க வந்து அசஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆன் த அதர் ஹேண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி விற்கக்கூடிய எல்லா கார்ஸோடைய ஆவரேஜ் CO2, நம்ம இன்ஜின் ஆன் பண்ணும்போது புகை வருது, ஸோ அது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோட ஆவரேஜ் CO2 ஒரு 10 கார் தயாரிக்கிறாங்க இல்லை 100 கார் தயாரிக்கிறாங்கன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு எவ்வளோ CO2 வருது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் பார்க்கும். உதாரணமாக ஒரு கம்பெனி நிறைய SUV பெரிய டைப் ஆஃப் கார்ஸை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் எமிஷன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ண அதே கம்பெனி ஃபியூல் எஃபிஷியன்ட் கார்ஸ், ஹைப்ரிட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் அதிகமாக விற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆவரேஜ் ஃப்ளீட் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிஸ்டத்தோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா 2017 இந்த கெஃபே 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 2022 கெஃபே 2 அந்த லிமிட்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த கெஃபே 3 அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2027 அமலுக்கு வரப்போகுது. இதுதான் இப்போ இந்தியன் ஆட்டோமொபைலையே ஒரு கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கெஃபே 3 என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃப்ளீட்டோட ஆவரேஜ் CO2 லிமிட்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்டராக கொண்டு வர போகிறாங்க. SUV மாதிரியான பெரிய பெரிய கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் மேலே அதிகமாக ப்ரெஷர் வரப்போகுது. அவங்க ஹைப்ரிட் அண்ட் EVயை அதிகமாக சேல்ஸ் பண்ண வேண்டிய, தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ரிசர்ச் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். காலப்போக்கில் புது கார் வரும்போது அதோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். 2024 ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்தப்பவே இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. செப்டம்பர் 25, 2025 ஒரு ரிவைஸ்டு டிராஃப்ட் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. 2026 ஸ்டார்டிங்கில் ஒரு ரிவிஷன் வந்தது, அதுக்கும் எதிர்ப்பு. 2026 ஜூலையில் லேட்டஸ்ட்டாக ஒரு அஃபிஷியல் ப்ரப்போசல் வந்திருக்கு, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ வெடிச்சிருக்கு. இப்போ பேசிக்காக இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு கார்ப்பரேட் வார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் 2 டீமாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒன்று சின்ன கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்னொன்று பெரிய கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். உதாரணத்துக்கு சின்ன கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இருக்குது. அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் கார்ஸ்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய கார்ஸ், அதுக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட விலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நடுத்தர குடும்பங்கள் கார் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால சின்ன கார்ஸுக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டொயோட்டா கிர்லாஸ்கரும் இதுக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. லைட் வெயிட் அஃபோர்டபுள் வெஹிக்கிள்ஸ்க்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன் த அதர் சைட் டீம் 2ல டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, கியா மாதிரியான பெரிய பெரிய கார்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சின்ன கார்ஸுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த எமிஷன் ரிடக்ஷன் கோல்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். EV அடாப்ஷனும் தடைபடும். ஏன்னா பெரிய கார்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ இது கொடுக்கும்போது, எமிஷன் கண்ட்ரோலுக்கு இவ்வளோ கொடுக்கும்போது ஆப்வியஸாக மக்கள் வந்து EVக்கு அடாப்ட் ஆவாங்க. அந்த அதர் சைடு நீங்கள் சின்ன கார்ஸுக்கு வந்து சலுகை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் சின்ன காருக்கு போயிடுவாங்க, EV அடாப்ஷன் தடைபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மாதிரியான நிறுவனங்கள் அண்ட் ஹியூண்டை அண்ட் கியா மாதிரியான நிறுவனங்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பேசிக்கான கேள்வி என்ன அப்படின்னா இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா அதோட விலை நம்ம பாக்கெட்டில் தான் வந்து விழும். ஸோ கஃபே 3 அது வந்ததுக்கு அப்புறம் கம்பெனிஸ் ஹைப்ரிட் கார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், EV புதுசாக கொண்டு வரணும், எஃபிஷியன்ட் இன்ஜின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான செலவு எல்லாரும் நம்ம தலையில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. குறிப்பாக 2027 அப்புறம் வரக்கூடிய கார் மாடல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன கார்ஸோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த என்ட்ரி லெவல் கார்ஸும் கேஃப் கம்ப்ளைண்ட் 3ல வருது அப்படிங்கிறதுனால மாருதி மாதிரியான சின்ன கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சின்ன கார்ஸ் இன்னும் விலை ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் த அதர் சைடு ஒரு சில குறிப்பிட்ட கார்ஸை அந்த கம்பெனிஸ் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க.
இதையெல்லாம் தாண்டி கடைசியா இது எங்க வந்து நிக்கும் அப்படின்னா, இந்த மொத்த சிஸ்டத்தோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது கம்பெனிஸ மொத்தமா ஈவி பக்கம் தள்ளுறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எமிஷன்ஸ குறைங்க, உங்களோட ஐசி இன்ஜின்ஸ குறைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த 5 வருஷத்துல ஷோரூம்ல ஹைபிரிடும் ஈவி ஆப்ஷன்ஸும் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கு. டெல்லியில நடக்கிற இந்த பாலிசிக்கான சண்டைகள் எல்லாமே வெறும் பேப்பர் ஒர்க் கிடையாது. அடுத்ததா நாம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா, நாம என்ன கார் வாங்கணும் அப்படிங்கிற நம்ம சாய்ஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம எவ்வளவு அந்த பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டெல்லியில உட்கார்ந்து அந்த பாலிசியில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த புது ப்ரொபோசல் அப்படிங்கிறது டிராஃப்ட் கெஃபே ரூல்ஸ் படி டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கிரெடிட் வாங்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து கிரீன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி டெஸ்லா அதை எப்படி சேல் பண்ணுறாங்க, எப்படி அதோட பிஸ்னஸ் பேட்டர்னாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறத அந்த நிறுவனங்கள் வாங்கலாம். இது அமெரிக்காவில் டெஸ்லா பண்ணுற மாடல் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இல்லை, அது என்ன, இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அந்த கிரீன் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கம்பெனிஸ்குள்ளே ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை நேராக நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் வாங்கிக்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபிக்ஸடு ப்ரைஸ், அதாவது 2500 rupees per gram of CO2 per kilometer. ஒரு கிலோமீட்டருக்கு 1 கிராம் ஆஃப் CO2 எமிஷன் இருக்கு அப்படின்னா 2500 ரூபாய் கொடுத்து நீங்க ஃபைன் மாதிரி ஒன்று கட்டிக்கலாம் அப்படிங்கிறது இதுல பாயிண்ட். இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஈவி மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க மகேந்திரா எல்லாம் இருக்கோம். ஈவில கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்க கிட்ட கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, டெஸ்லா எப்படி மற்ற கார் கம்பெனி கிட்ட விற்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை நாங்களும் மற்ற கார் கம்பெனி கிட்ட விற்று கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். ஆனா இப்ப கம்பெனிஸ் என்ன யோசிப்பாங்க, டாடா கிட்டயோ இல்லை மஹிந்திரா கிட்டயோ வந்து அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸுக்கு நெகோஷியேட் பண்ணி ஒரு பேரம் பேசி அதுக்கு ஒரு விலை பேசுறதுக்குள்ள பிஇ கிட்டே போய் நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸில் அதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டா, டாட்டாவோட கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கோ இல்லை மஹிந்திராவோட கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கோ நீங்களே விற்றீங்கன்னா அதுக்கு டிமாண்டே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கிளீன் கார்ஸ் தயாரிக்கக்கூடிய, இவி கார்ஸ் தயாரிக்கக்கூடிய, ஹைபிரிட் கார்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நாங்கள் ஏன் அதை பண்ணணும்? அதுதான் ஆக்சுவலாக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஆன் த அதர் சைட், ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா சின்ன கம்பெனிஸ் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை 2500 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, பேரம் பேசியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, இவ்வளோதான்ப்பா ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெஹிக்கிளோட விலையும் கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த கிரெடிட் ப்ரைஸை பொறுத்து காரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட விலையும் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு தரப்பும் சொல்லப்படுது. ரெண்டு பக்கமும் லாஜிக் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு பாலிசி முடிவு அப்படிங்கிறது இந்தியன் ஈவி இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. ஆன் த அதர் சைட், எப்போ வந்து அந்த ஈவி அடாப்ஷன் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குல்ல. 2027 இந்த கெஃபே நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கெஃபே 3 நார்ம்ஸ் வந்து அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈவி அடாப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.